வெல்கம் டு ஆகாரம். இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே கிறிஸ்பியான வாழைப்பூ வடை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு 200 கிராம் கடலைப்பருப்பை 1 hour முன்னாடியே ஊற வச்சிருக்கேன். வாழைப்பூவை பொடியா கட் பண்ணி மோர்ல போட்டு வச்சிருக்கேன். இது கலர் கருப்பாகாம இருக்கிறதுக்கு. இது எப்படி கிளீன் பண்றது நான் இன்னொரு வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. 2 பெரிய வெங்காயம் பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். 2 காஞ்ச மிளகாய், ஒரு 3 பச்சை மிளகாய் பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். ஒரு பூண்டு, ஒரு மீடியம் சைஸ் துண்டு அளவுக்கு இஞ்சி கொஞ்சம் தொக்க அரைச்சி வச்சிருக்கேன். கொஞ்சமா கொத்தமல்லி கருவேப்பிலையும் போட்டிருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமா மஞ்சள் தூள், கொஞ்சமா தோசைக்கு போடுற சோடா மாவு. வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்ப நம்ம ஊற வச்சிருந்த கடலைப்பருப்புல தண்ணி எல்லாம் வடிச்சிட்டு இதை மிக்ஸி ஜார்ல போட்டு அரைச்சிடலாம். இப்போ பருப்பு அரைச்சாச்சு பாருங்க. இந்த அளவுக்கு அரைச்சிக்கிட்டா போதும். இது ரொம்ப நைஸா அரைக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ இதை ஒரு பவுல்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சிருக்க காஞ்ச மிளகாவை நார்மல் சில்லி ஃபிளேக்ஸ் மாதிரி அரைச்சிருக்கேன். அதையும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா மஞ்சள் தூள், கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு விழுது, கொத்தமல்லி கருவேப்பிலை பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். தேவையான அளவு உப்பு, ஒரு சிட்டிகை சோடா மாவு, பொடியா கட் பண்ணிருக்க வாழைப்பூவை மோர் வடிச்சு வச்சிருக்கேன். இதையும் ஆட் பண்ணிட்டு இதை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ மசாலா எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இதை உருண்டை பிடிச்சி வச்சிடலாம். ஒவ்வொரு பால்ஸும் ஒரு லெமன் சைஸ்க்கு உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. இப்ப மாவு உருண்டை பிடிச்சி வச்சிட்டோம். வடை போட்டுடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இது செக் பண்றதுக்கு குட்டியா ஒரு பால் போட்டுக்கோங்க. போட்டீங்கன்னா உடனே அது மேலே எலும்பி வரணும். இந்த ஸ்டேஜ் கரெக்டா இருக்கும். இப்ப நம்ம வடை போட்டுடலாம். இப்படி தட்டிக்கோங்க. ரொம்ப பிளாட்டா தட்ட வேண்டாம், உடைஞ்சிரும். இது மாதிரி தட்டி ஒவ்வொன்னா போட்டுடலாம். இப்படி சைடா வச்சு போட்டுக்கோங்க. நடுவுல போட்டீங்கன்னா எண்ணெய் தெரிச்சிரும். இது ஒரு 1 minute வெந்ததுக்கு அப்புறம் இன்னொரு சைட் திருப்பி போட்டுக்கோங்க. இப்படி நல்லா இப்படி கோல்டன் ப்ரௌன் கலர்ல வேகணும். திருப்பி போட்டதுக்கு அப்புறம் ஒரு 1 to 2 minutes இது வேகட்டும். இப்போ வடை நல்லா வெந்துருச்சு. இதை எடுத்துடலாம். இது மாதிரி டிஷ்யூ பேப்பர் போட்டு வச்சுக்கோங்க. எக்ஸஸ் ஆயில்லாம் இதை அப்சர்வ் பண்ணிக்கும். அவ்வளவுதான், சுவையான வாழைப்பூ வடை ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.